வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்க மதிய உணவாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலை உணவாக எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பாக உண்ணக்கூடிய அளவை தெரிந்து கொள்ளணும். ஒரு நாளைக்கு 100லிருந்து 150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். சுமார் ஒரு நடுத்தர அளவிலான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதுன்றது போதுமானது. குறிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, வேக வைத்து அல்லது சுட்டு சாப்பிடுவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய சத்துக்களை முழுமையாக கொடுக்கும். அதிகளவு சர்க்கரையோ அல்லது நெய்யெல்லாம் சேர்த்து சாப்பிட தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இயல்பாகவே சுவை மிகுந்தது தான். அதுக்கு நம்ம சுவை கூட்டணும் அப்படின்றது அவசியம் இல்லை. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தகவல் தாங்க. ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம தான் பராமரித்துக் கொள்ளணும். ஸோ ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்மளுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை திறனை பாதுகாக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்குங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல குறிப்பாக ஆரஞ்சு மற்றும் அடர் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருக்குங்க. இந்த பீட்டா கரோட்டின் நம்முடைய கண் பார்வை திறனை கூர்மையாக வைக்கக்கூடிய ஊட்டச்சத்து. இந்த பீட்டா கரோட்டின் உடலுக்குள்ள சென்றதும் என்ன ஆகும் அப்படின்னா விட்டமின் ஏவாக மாற்றப்படும். இந்த விட்டமின் ஏ நம்மளுடைய கண் பார்வை திறனுக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து. அப்போ இந்த விட்டமின் ஏ நமக்கு கிடைச்ச உடனே விழித்திரை பாதுகாப்பாக இருக்கும். மாலை கண் நோய் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல், அதாவது மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு இந்த கரோட்டின், அதாவது பீட்டா கரோட்டின் உள்ளே போயிட்டு விட்டமின் ஏவாக மாறுறதால இந்த கண் பார்வை கோளாறுகளை நம்ம நீக்கிக் கொள்ளலாம். இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வயசானதுக்கு அப்புறம் வர்றதுக்கு காரணம் இருக்கு. முதுமை காரணம் அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ், ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம பல காரணங்கள் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுவது முதன்மை காரணம்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்கள் அளித்தோம் அப்படின்னா கண் பார்வையை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அதனால நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய உணவுகளில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்தக்கூடியதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதோட இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸோடைய உற்பத்தியை தூண்டி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு கொடுக்குது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்தாது. அந்த அளவுக்கு நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உணவுகளை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது எந்த விதமான நோய் தாக்கமுமே நமக்கு ஏற்படாது. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து, அந்த டயட்ரி ஃபைபர் குடல் இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதோட நல்ல குடல் பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியையும் தூண்டி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துது. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எவ்வளவு பெரிய மூலக்கூறுகளாக இருந்தாலும் உடைத்து எளிமையாக நமக்கு செரிமானம் ஆகிடும். செரிமானமானதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வழியாக நமக்கு அதாவது குடலிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஏன்னா கழிவுகள் குடல்களில் தேங்கும் போது தான் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. அப்போ நமக்கு அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிறந்த மலமிளக்கியாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு செயல்பட்டு குடலிருந்து கழிவுகளை வெளியேற்றும். வயிற்று வெளி வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம் இந்த மாதிரி நிறைய செரிமானம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா அதையுமே சரி பண்ணிட்டு செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்துறதுக்கெல்லாமே தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவி பண்ணுங்க. நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதுக்கு பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நார் சத்து நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துங்க. அதாவது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருக்குங்கள், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்கள் வழியாக அனுப்பும். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா நார் சத்து என்ன பண்ணணும்னா, ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை நமக்கு குறைக்கும். இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு சென்று வருவதால் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதாவது இதயம் தொடர்பான அபாயம் எதுவுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க.
மூளை செயல்பாட்டை தூண்டக்கூடியதுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது வந்து மூளையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து ஞாபக சக்தி, அந்த மெமரி பவரை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வயதான காலத்தில் மூளை செல்கள் சேதமடைவதை தடுத்து அறிவாற்றல் திறன் குறையாமல் பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதனால் அந்த மூளை நரம்புகள் கூடிய இறுக்கங்களை நமக்கு வந்து நீக்கி கொண்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை நரம்புகளை தூண்டி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் லேனராக நம்ம சிரித்து செயல்பட ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாமே தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்குடைய முழு மருத்துவ பலன்களையும் பெறணும் அப்படின்னா இதை எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத தவிர்த்துட்டு நீரில் வேக வைத்தோ அல்லது அடுப்பில் சுட்டோ சாப்பிட்றது நல்லது. அது கூட எந்த சுவையுமே நீங்கள் சேர்க்க வேணாம், அப்படியே நீங்கள் சாப்பிட்றது நல்லதுன்றதை தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. உங்களுடைய உடலமைப்பையும் பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.